ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சித்திரை பௌர்ணமி பெருவிழா 2025. உலக நலன் பெருக, இயற்கை வளம் செழிக்க மற்றும் குடும்பம் வளமும் நலமும் பெற நடைபெறும் மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை சித்தவனம் என அழைக்கப்படும் நமது மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் ஒரே குரு ஒரே தெய்வம் என போற்றும் நம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் பூரண நல்லாசிகளுடன் உலக அமைதி வேண்டி மக்களின் நலனுக்காகவும் இயற்கை சீற்றம் தணியவும் இதில் கலந்து கொள்பவர்களின் ஊழ்வினைகள் நீங்கி அனைவருக்கும் சகல வளங்களும் நலன்களும் பெருகவும் அவரவர் நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறவும் அன்னை ஆதிபராசக்தியின் பூரண நல்லாசியுடன் நடைபெறும் சிறப்பான வாய்ப்பு சித்திரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை. திரிசூல யாகம், ஒற்றை இரட்டை நாகயாகம், சதுர யாகம் மற்றும் கலச விளக்கு வேள்வி பூஜைகளில் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பீட அறநிலை அல்லது www.omsaktiamma.org எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம். வேண்டுபவை கிடைத்திட நாம் சித்திரா பௌர்ணமி வேள்வியில் பங்கு பெறுவோம். அது நம்மை மட்டுமன்றி நம் பரம்பரையே காக்கும். இந்த மாபெரும் சித்திரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொள்ள அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடைபெறும் சித்திரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டால் வாழ்வில் மகிழ்ச்சியும் உயர்வும் தானாகவே அமையும். இம்மாபெரும் விழாவிற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே. அன்னையின் அருள்வாக்கு. இந்த உலகம் என்ற கம்பியின் மீது நீங்கள் நடக்கின்ற போது கீழே கத்தி, பள்ளம், நெருப்பு, நீர் போன்ற ஆபத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அதில் தைரியமாக நீங்கள் நடந்து போவதற்கும் என் சக்தியே காரணம். மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சேலம் மாவட்டம் தொப்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை சித்திரை பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை பெருவிழாவினை தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களும் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. என் பேர் சக்தி ரஞ்சன். நான் பெங்களூர்லேருந்து மேல்மருவத்தூரில் சித்ரா பௌர்ணமி விழாவுக்கு நான் தொண்டு செய்ய வந்திருக்கேன். நான் இந்த சித்திரை பௌர்ணமி தொண்டு வந்துட்டு 20 வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்திலே எங்கே நடக்காத மாபெரும் ஒரு வேள்வி, ஆன்மீக குருவாக அம்மாவாக இருந்து பேராற்றல நிறைந்து இன்றைக்கி நம்ம பங்காரு அம்மா கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத இந்த சித்திரை பௌர்ணமி விழா. சித்திரை பௌர்ணமி விழான்னு சொன்னாக்கா சித்தர்களுக்கு உவப்பு. சித்தர்களுக்கு உவப்பு உலக சமாதானத்திற்காகவும் மழை வேண்டியும் உலக அமைதி பெறவும், அங்கங்கே போர்கள், அங்கங்கே இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் தடுத்து அந்த
மேல்மருவத்தூரில் ஓடுகின்ற சக்கரங்களும் அந்த சக்கரத்தில் வைக்கிற கலசத்திற்கும் மகிமை உண்டு. அதனால் உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு மாபெரும் வேள்வியை, ஒரு மாபெரும் விழாவை அம்மா நடத்தி இங்கே ஒரு அற்புதத்தை காட்டியிருக்கிற இந்த தொண்டுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த தொண்டை செய்கிறோம். 10 நாள் இந்த தொண்டு செய்கிறோம். இதனுடைய மகிமை சக்தி இந்த வேள்வியில் உட்கார்ந்து வேள்வி செய்கிற ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு குடும்பமும் பலனடைந்து பெரிய பலனடைஞ்சு இந்த வேள்வியை வந்துட்டு சிறப்பாக முடித்து அம்மா தராங்க. அதனால் ஒவ்வொரு சக்திகளும் இந்த சித்திரை பௌர்ணமி வேள்வியில் கலந்து அதன் பலனை அனுபவித்தா நிறைய பேர். என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நான் ஒரு செல்லாத காசு, எந்த குலமோ எந்த ஜாதியோ எந்த மதமோ தெரியாது. ஆனால் நான் இந்த செவ்வாடை அணிந்து நான் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு செல்லா காசானாக்கா நான் ஆர்ட் பேஷண்ட் எதுக்குமே உதவி இல்லை. ஒரு ஆர்ட் பேஷண்ட், ஒரு நோயாளி எந்த அளவுக்கு ஒரு மனநோயாளியோ ஆர்ட் பேஷண்ட், ஆனால் மனநோயாளியாக தாக்கி நான் ஒரே இடத்துல இருந்த சக்தி. ஆனால் எனக்கு சக்திகள் மன்றத்தில் ஒரு தாய் மன்றத்தில் போய் அந்த மன்றத்தில் தொண்டு செஞ்சு நான் ஒரு தைரியசாலியாக 4 பேர்கிட்ட எப்படி பேசணும், 4 பேர்கிட்ட எந்த அளவுக்கு பழகணும், அந்த அளவுக்கு என்னை உயர்த்தினா இந்த செவ்வாடை. அதே போல் அந்த செவ்வாடைனால் நான் முன்னுக்கு எப்படி வந்தேன்னு சொன்னாக்கா, அம்மா எனக்கே ஒரு மன்றம் தானாகவே, பட் எனக்கு எப்படி வந்துச்சு, என் கையில் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு மன்றத்தை கொடுத்து, ஒரு மன்ற பொறுப்பாளரில் கொடுத்து, ஒரு வேள்வி குழு இணைச் செயலாளராக போட்டு, அதிலிருந்து இன்றைக்கி ஒரு சக்தி பீடமாக சின்னதாக ஒரு சக்தி பீடம் கட்டி அந்த சக்தி பீடத்திற்கு அம்மாவுடைய அருளாசி கொடுத்தாங்கோ. இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய ஒரு சக்தி, பெரிய ஒரு எனக்கு நான் ஒரு குப்பியில் இருந்தவனை என்ன எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா வச்சாங்கன்னா அது அம்மா கொடுத்த கருணத்தா சக்தி. இன்னைய தினத்தில் ஒரு ஆன்மீக ஒரு அம்மா கோடியான கோடி என்னுடைய வணக்கம். அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமியுடைய தொண்டு மகிமையும் இந்த சித்ரா பௌர்ணமியில் வேள்வியில் கலந்துக்கிறதுக்கும் அளவில்லாத ஒரு கொடுப்பின சக்தி. இதனால் எல்லா சக்திகளும் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு யாக குண்டங்கள் உங்களுக்கு வசதிக்கு முடிந்த அளவுக்கு யாக குண்டங்கள் சக்கரங்கள் அமைச்சு அந்த யாக குண்டத்தில் உக்காந்து அந்த வேள்வியை நடத்தணும்னா உங்கள் குடும்பம் சுபீட்சம் அடையும். அதனால் சக்திகளே சித்ரா பௌர்ணமியில் இந்த வேள்வியில் கலந்துக்குங்க. எல்லாமே சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து அம்மாவுடைய அருளும் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வம்சத்துக்கும் எல்லாத்துக்கும் வழிவகுக்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமியில் கலந்துக்குங்க சக்தி. இது உலக சமாதான வேள்வின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பொதுநல வேள்வினால் எல்லா சக்திகளும் செவ்வாட பக்தர்களும் உலகத்தில் இருக்கிற அனைத்து பக்தர்களும் இந்த சித்ரா பௌர்ணமி கலந்து அம்மாவுடைய அருளை பெற வேண்டுகிறேன். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.